தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓப்போ F9 Pro உடைய பிரத்யேகமான அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். கூடவே இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, கேமரா சாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன சென்சர்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சேர்த்து பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிடும். வித்தியாசமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறதுல ஓப்போ இப்போ ரீசெண்டாக நிறைய ஒரு இனோவேஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரு வித்தியாசத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஸ்மார்ட் ஃபோனும் செய்யாத ஒரு விஷயம். அது என்னன்றதை இந்த டிசைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே 6GB RAM மற்றும் 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் ரேப்போட நமக்கு வந்திருக்கு. ஸோ இது ஒரு ரிவ்யூ யூனிட். ஸோ முதல்ல பிளாஸ்டிக் ரேப் எல்லாமே எடுத்துடலாம். அதுக்கப்புறமாக ப்ரைஸிங் எல்லாமே வந்து அடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஊக் சார்ஜர் 3500 mAh பேட்டரியோட இருக்குது. 25 MP கொண்ட AI பியூட்டிஃபை செல்ஃபியோட இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஒரு சின்ன ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதற்குள்ளாக ஒரு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. புக்லெட்ஸ் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸும் கொடுத்துருக்காங்க. அதை சைடில் வச்சிடலாம். மொபைல் அடுத்தபடியாக இருக்குது. மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பின்பக்கமாக. அதாவது ப்ளூ அண்ட் பிளாக் காம்பினேஷனில் ஒரு பேட்டர்னோட ஒரு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பக்கமாக வச்சதுக்கு அப்புறமாக உள்ள நமக்கு ஊக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 5V to 4A USB கேபிள் இருக்குது. பட் இது மைக்ரோ USB to USB தான். அதுக்கப்புறமாக ஃப்ரீ இயர்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. மொபைலில் ஃபர்ஸ்ட் டைம் சுவிட்ச் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணுற அந்த டைமில் ஃபிசிக்கல் ஓரியோ என்னன்னு பார்த்துடலாம். வலது பக்கமாக பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேல் பக்கமாக நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக நமக்கு சிம் கார்டு ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 2 சிம் போடலாம். கூடவே ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் டெடிகேட்டடாக ஒரு SD கார்டும் வந்து போடலாம். 256GB வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. 2 சிம்லையுமே டியூல் வோல்டி சப்போர்ட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரே டைமில் வால்யூம் ராக்க கீஸ் கொடுத்துருக்காங்க. கீழ் பகுதியில் நமக்கு ஸ்பீக்கர் இருக்குது. மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. 3.5 mm ஜாக் இருக்கு. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்பக்கமாக 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 16 MP கொண்ட கேமரா f1.8 அப்பச்சரில், ரெண்டாவதாக 2 MP கேமரா 2.4 அப்பச்சர் சைஸில் EAA சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாஷ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஓப்போ லோகோ கொடுத்துருக்காங்க. ஒரு விதமான பேட்டர்ன்ஸ் வந்து பின்பக்கம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். முன்பக்கமாக வாட்டர் ட்ராப் கொண்ட ஒரு நாச் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் என்னன்றது தெரியும். ரொம்ப பெக்யூலியராக வந்து இருக்குன்னே சொல்லலாம். இது வரைக்கும் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு நாச் கொண்ட ஒரு டிஸ்பிளே. பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ அதில் தான் உங்களுக்கு கேமரா சென்சஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 25 MP கொண்ட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.2 அப்பச்சர் சைஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. AI 2.1 சப்போர்ட்டும் இருக்குன்றது போல சொல்லியிருக்காங்க. 6.3 இன்ச் கொண்ட 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் டிஸ்பிளே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே 90.8 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா Helio P60 ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Mali G72 அப்படின்ற GPUவும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. பேட்டரின்னு பார்த்தோன்னா நமக்கு 3500 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. பெரிய பேட்டரி. சார்ஜ் ஆகிறது ரொம்பவே சீக்கிரமாகவும் சார்ஜ் ஆகிடும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பூட்டப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இனிஷியல் UI பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கலர் OSல அந்தளவுக்கு வந்து ஈடுபாடு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கல. பட் நார்மலாக UI அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஸ்டோரேஜ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48.7GB அப்படின்ற ஃப்ரீ ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ரேம் வந்து இதில் 6GB ரேம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்படி நம்ம பார்த்தோம்னா ஆண்ட்ராய்ட் 8.1 ஓரியோ கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலே கலர் OS 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய அன்டு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 1,37,400 அப்படின்ற ஸ்கோரை வந்து எடுத்திருக்கு. கூடவே இதில் சென்சஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சென்சஸையும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஜைரோஸ்கோப் சென்சரும் இருக்குது. ஸோ விஆரும் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ இதோடைய கேமரா இன்டர்ஃபேஸை பார்க்கலாம். கேமரா இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஷட்டர் ஸ்பீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த கேமரா மூலியமாக நீங்கள் ஸ்லோ மோஷனும் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ஸ்லோ மோஷன் 720p ரெசல்யூஷனில் நீங்கள் அதிகப்படியாக வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸும் இது கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ பண்ணும்போது என்னென்னன்றதை காமிக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸை பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இதோடைய விலை இப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 23,990 ரூபாய், கிட்டத்தட்ட வந்து 24,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் விலைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தானதா அப்படின்ற எல்லா விஷயமே நம்மளுடைய ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூவில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த விலைக்கு சூட்டபுளானதா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
என்னுடைய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் மொபைல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் என்னுடைய கையில் பிடிக்கும் பொழுது ஒன் ஹேண்ட் யூசேஜ் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் ஒரு சில நாட்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ கொண்டு வரதுக்கு முன்பாக இதுவும் இன்னும் என்னென்ன டெஸ்ட் பண்ண முடியுமோ எல்லா விதத்திலையும் டெஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் ஏதேனும் கேள்விகள் எதை பற்றியாச்சும் எக்ஸ்ட்ராவாக நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் வேறு ஏதாச்சும் டெடிகேட்டடான வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அது என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய வீடியோ எஃபர்ட்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே வந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.